எல்லா பக்கம் இருந்து பார்த்தாலும் நியூமராலஜி படியும் சரியா இருக்கு, ஜாதக ரீதியாகவும் அந்த எண்ணம் ரொம்ப சூப்பரான எண்ணா இருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சூப்பராக தானே அமையணும். இல்லை அதில் ஏதாவது மாறுதல்கள் ஏதாவது ஏற்படுமா? உங்களுடைய ஃபார்மட் நியூமராலஜி பிரகாரம் எப்படி அமையும் அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க சார். எனக்கு ஜாதகத்தில் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஜாதகம் சொல்கிறேங்க. ஓஹோன்னு வந்துருவேன். கோடீஸ்வரன் வந்துடும். நான் அவங்ககிட்ட சொல்ல முடியல. அது சரி நீங்கள் அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன், அவ்வளோதான். காரணம் 1000 சொன்னாலும் சரி, அதுக்கு ஒரே காரணம், அந்த பேர் அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும். ராசி நட்சத்திரம் கூட பவராக இருந்துக்கிட்டோம், டேட்டா பார்த்து கூட பவர்ஃபுல்லாக இருக்கட்டும். இது ரெண்டு பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த பேர் மட்டும் கரெக்டாக அவங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் கிளாஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் உண்டான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ பேர் ரொம்ப முக்கியப்படுகிறது. பேர் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கடத்தி சென்று போகிறது. 1449 இந்த ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டில் உள்ள அவர் பேர் 20ஆம் நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா எப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன செய்வார், பிஸ்னஸ் பண்ணுவார், எல்லாம் செய்வார். ஆனால் கடைசியில் பிஸ்னஸ்ஸு இவருக்கு செட் ஆகிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸில் வந்திருக்காது. இப்போ பிஸ்னஸும் சரியாக வரல. லைஃப் எப்படி இருக்குன்னாக்கா அதுவும் வந்துட்டு டெபிட்டில் தான் இருக்கும். ஒரு வேளை 40 வயசை கடக்கும்போது, 46 வயசை கடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்லேயே வந்துட்டு பெரிய, அதாவது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு மூலயமாக லைஃப்லேயே அப்படியே வந்துட்டு ஒரு செட்பேக் அடிச்சுட்டு அதில் ரெக்கவர் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷனை கொண்டு போய் விட்டுரும். 6னா சுக்கிரனை குறிக்கும், 3னாக்கா குருவும் குறிக்கும். சுக்கிரனும் குருவும் நல்லா ரெண்டும் பவர்ஃபுல்லு. அப்போ 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 3ஆம் நம்பர் பேரோ, 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 6ஆம் நம்பர் பேர் வச்சிங்கனாக்கா அது ரெண்டுமே நம்ம ஃபார்முலேட் குவைட் ஆப்போசிட்டு. இருக்கிற ப்ராப்ளத்திலே பெரிய ப்ராப்ளம் இந்த நம்பர் வச்சா தான். ஆனால் அஸ்ட்ராலஜி படி இந்த நம்பர் வச்சா தான் ஃபஸ்ட் கிளாஸு. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ ஒரு டேட் ஆஃப் பர்த், அது ரொம்ப சூப்பரான ஒரு டேட் ஆஃப் பர்த்தாக இருக்குது சார். ரொம்ப அருமையான தேதி. எல்லா பக்கம் இருந்து பார்த்தாலும் நியூமராலஜி படியும் சரியாக இருக்குது, ஜாதக ரீதியாகவும் அந்த எண்ணம் ரொம்ப சூப்பரான எண்ணா இருக்குது. அப்படிங்கிறப்போ அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சூப்பராக தானே அமையணும். இல்லை அதில் ஏதாவது மாறுதல்கள் ஏதாவது ஏற்படுமா? உங்களுடைய ஃபார்மட் நியூமராலஜி பிரகாரம் எப்படி அமையும் அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. ஆமாம், இப்போது எல்லோரும் அப்படி தானே, ஜாதகத்தில் கூட போய் பார்க்குறோம், இந்த டேட் ஆஃப் பர்த்து நல்லாயிருக்கு, ராசி நல்லாயிருக்கு, நட்சத்திரம் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு போது நல்லா தானே லைஃப் இருக்கணும். அது சில பேருக்கு அது இருக்கிறது இல்லை. என்னடான்னு பார்க்குறாங்க, எங்கள் ஜாதகத்தில் பார்த்தா நான் எனக்கு கூட சில பேர், ஐயா எனக்கு ஜாதகத்தில் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொல்கிறாங்க, கோடீஸ்வரன் வந்துடும். நான் அவங்ககிட்ட சொல்ல முடியல. அது சரி நீங்கள் அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ ஏங்க வரல? அடுத்த கேள்வி. காரணம் 1000 சொன்னாலும் சரி, அதுக்கு ஒரே காரணம், அந்த பேர் அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும். ராசி நட்சத்திரம் கூட பவராக இருந்துக்கிட்டோம், டேட்டா பார்த்து கூட பவர்ஃபுல்லாக இருக்கட்டும். இது ரெண்டு பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த பேர் மட்டும் கரெக்டாக அவங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் கிளாஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் உண்டான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ பேர் ரொம்ப முக்கியப்படுகிறது. பேர் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கடத்தி சென்று போகிறது. அடுத்த நகர்வுக்கு, அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையை கடந்து செல்லுது. சரி நீங்கள் சொல்கிறீங்க, ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் கூட நினச்சிங்கன்னா கூட நான் அதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு டேட் ஆஃப் பர்த்தை சொல்கிறேன், அந்த டேட்டை சொல்கிறேன். 19/4/1993 அப்படின்னு வச்சுக்கிறேங்க. 19/4/1993. நம்ம ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாக்கா 1449 இதுதான் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வாழ்க்கை தான் இருக்கணும். இந்த தேதிக்கே நல்லா இவங்க ஒரு பை பர்த்திலே ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும், அனைத்தும் அம்சத்தை பெற்றவங்களாக இருக்கணும். இவர் என்ன வாழ்க்கையில் என்ன நினச்சி கேட்குறாரோ அவ்வளவும் இவர் வாழ்க்கையில் கிடச்சிருக்கணும், அது நடந்திருக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கையை இவர் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அப்படிங்கிறது தான் தேதி, என்ன ஃபஸ்ட் கிளாஸ் டேட்டு. சரிங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஒரு பேரை சொல்கிறேன் பாருங்கள். இந்த பேர் இவங்களுக்கு வசதியான வாழ்க்கையில் இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒவ்வொன்றும் சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். உதாரணத்துக்கு
இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு பேர் வந்துட்டு இதே பேர் 20ஆம் நம்பரில் இருக்குது இந்த ஃபார்மேட்டில், அதாவது 1449 இந்த ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டில் உள்ள அவர் பேர் 20ஆம் நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா எப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன செய்வார்? பிஸ்னஸ் பண்ணுவார், எல்லாம் செய்வார். ஆனால் கடைசியில் பிஸ்னஸ்ஸு இவருக்கு செட் ஆகிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸில் வந்திருக்காது. இப்போ பிஸ்னஸும் சரியாக வரல. லைஃப் எப்படி இருக்குன்னாக்கா அதுவும் வந்துட்டு டெபிட்டில் தான் இருக்கும். ஒரு வேளை 40 வயசை கடக்கும்போது 46 வயசை கடக்கும்போது பார்த்திங்கனாக்கா லைஃப்லேயே வந்துட்டு பெரிய, அதாவது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு மூலயமாக லைஃப்லே அப்படியே வந்துட்டு ஒரு செட்பேக் அடிச்சுட்டு அதில் ரெக்கவர் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷனை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லுது 20ஆம் நம்பரில் பேர் இருந்தால். சரிங்க, 20க்கு சொல்லிட்டீங்க, 21 வேறு இன்னொருத்தருக்கு 21ஆம் நம்பரில் பேர் வச்சுருக்கிறாரு. அவர் லைஃப் எப்படியாக இருந்திருக்கும்? லைஃப்லேயே ஒரு ஸ்திரத்தன்மை அற்று தான் இருக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் இருக்கும். எதை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகுது. லைஃப்பை கடைசி வரைக்கும் அவர் கடத்திட்டு போகிறாரு. எதுலேயுமே அவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப்பை அவர் பார்க்க முடியாத ஒரு லைஃப்பை தான் பார்த்துட்ருப்பார். சரிங்க, என்னமோ சொல்கிறீங்க. சரி, 24க்கு ஏதாவது சொல்லுங்கள். இப்போ ஒருத்தர் 24ஆம் தேதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபுல்லாக பிஸியாக இருப்பார். காலம்புற சீக்கிரம் எந்திரிச்சிருவார், நைட்டு லேட்டாக படுப்பார், அவ்வளோ பிஸியாக இருப்பார், சுற்றிக்கிட்டே இருப்பார், உட்காரத்துக்கு நேரம் இருக்காது. ஆனால் ஒரு 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 10 ரூபாய் யூஸ் இருக்காது. டோட்டலாக பிஸின்னுவார், சுற்றிக்கிட்டே இருப்பார், ஒன்றும் யூஸ் இல்லை. அப்போது நான் சொல்கிறது வந்து 1449ங்கிறது ஒரு ஃபார்மெட்டு. டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எதனாலும் வச்சுக்கோங்க. ஆமாம், நான் சொன்னது 1/4/1993 சொன்னேன். 1/4/1984 கூட வச்சுக்கோங்க. அது 1/4/1975 கூட வச்சுக்கிறேங்க. 66 வைங்க, 1966 நீங்கள் போட்டு அந்த ஃபார்மெட்டை போட்டுக்குங்க. போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே லைஃப் இருக்கும். அடாடா, அந்த மாதிரி லைஃப் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறக்கூடியது இருக்கும். சரிங்க, எல்லாம் கரெக்டுங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன? எங்களுக்கு இப்போ நீங்கள் இதை சொல்லிட்டீங்க, அது புரிஞ்சிருச்சு. இப்போ எங்களுக்கு இம்மிடியட்டாக சொல்யூஷன் வேணும். இப்போ நான் சொன்னதில் ஃபஸ்ட் 1993 சொல்லும்போது சின்ன 32 வயசு தான். 1984 போட்டு பாருங்கள், ஃபார்மெட் இது தான் இருக்கும், 1449. 84 1984 போட்டாக்கா 42 வயசு. 1975 போட்டு பாருங்கள், போட்டு பார்த்தீங்கன்னாக்கா 51 வயசு. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நீங்கள் சொல்கிற லைஃப் தாங்க எனக்கு இருக்குது. யார் யாருக்கெல்லாம் அந்த நம்பரில் பேர் இருக்கோ அவங்களுக்கு அந்த லைஃப் தான் இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்? நாங்கள் அதுலேருந்து வெளியே வரணும், ரிலீஃப் ஆகணும், அந்த கண்டிஷனில் தான் இருக்கிறோம். அப்படின்னாக்கா இம்மிடியட்டாக நம்பர் 41 அதை ஒன்று செஞ்சு கையில் வச்சுக்கிறேங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், வெறும் நம்பர் 41 பேர் மாற்றிங்க வைக்கல, அதெல்லாம் அப்புறம் கூட செஞ்சுக்கலாம். முதல்ல நம்பர் 41 இம்மிடியட்டாக ரிலீஃப் ஆகணும். ஏன்னா ஃபுல்லாக செட்பேக்கில் போய் உட்காந்துருக்கீங்க. கூடயே ஜேடுன்னு ஒன்று விற்கிது. ஸ்டோனில் போனீங்கன்னா ஜேடு இதுன்னு கேளுங்க. ஏன்னா அந்த ஜேடு வந்து நேச்சுரலாகவே பவர்ஃபுல். அது பவர்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து சில கோயிலெல்லாம் சில சிலையெல்லாம் ஜேடில் பொறிச்சிருப்பாங்க. ஜேடில் வடிவமைக்கும் போகும்போது அந்த ஜேடுக்கே ஒரு தனி பவர் இருக்கும். கும்பாபிஷேகம் பண்ணும்போது சில விஷயம் பண்ணுறதையும் தாண்டி ஜேடுக்கே தனி பவர் இருக்கும். அந்த ஜேடை வந்து நம்ம பயன்படுத்தும் போகும்போது அதுக்கு தனி பவர் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஜேடு சின்ன பீஸாக வாங்கிக்கிறீங்க, பாக்கெட்டில் வச்சுருங்க, நம்பர் 41 வைங்க. ஏங்க ஜேடை வைக்க சொன்னீங்க அப்படின்னாக்கா, சில பேருக்கு வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் நல்லா இருக்கும்போது பழைய பேர் வந்துட்டு தவறுதலாக இருந்துச்சுன்னா, அந்த பேர் தவறுதலாக இருந்தால் கூட அது தோஷத்தை இந்த தேதிக்கு தோஷம் இல்லை, ஆனால் தவறான பேர் இருந்ததுனாக்கவே தோஷத்தை கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். சார், இப்போ வந்து சரியான தேதியில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அவர் சொல்கிறத வச்சு தான் சரியான தேதின்றதை முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ வந்து நாம நட்சத்திரம் பார்த்து தான் ஒரு பேர் வைக்கிறாங்கன்றப்போ அதுவுமே தப்பாக மாறக்கூடுமா சார்? அதுதான் சொல்ல வரேன். அதாவது அஸ்ட்ராலஜி படி நீங்கள் பேர் வைக்கும் போகும்போது அப்போது அதுக்கு அந்த டேட்டுக்கு கனெக்ட் ஆகுதான்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்லி முடித்தா ஈஸியாக உங்களுக்கு புரியும். 6னா சுக்கிரனை குறிக்கும், 3னாக்கா குருவும் குறிக்கும். சுக்கிரனும் குருவும் நல்லா ரெண்டும் பவர்ஃபுல்லு. அப்போ 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 3ஆம் நம்பர் பேரோ, 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 6ஆம் நம்பர் பேர் வச்சிங்கனாக்கா அது ரெண்டுமே நம்ம ஃபார்முலா படி குவைட் ஆப்போசிட்டு. இருக்கிற ப்ராப்ளத்திலே பெரிய ப்ராப்ளம் இந்த நம்பர் வச்சாதான். ஆனால் அஸ்ட்ராலஜி படி இந்த நம்பர் வச்சாதான் ஃபஸ்ட் கிளாஸு. ஆனால் எது உண்மைன்னு பார்த்தா நம்ம ஃபார்மெட்டில் சொல்கிறது தான் உண்மை. அப்போ என்ன பண்ணணும், சில நேரத்தில் அந்த நம்பர் கனெக்ட் ஆகிறதில்ல. சில பேருக்கு 3ஆம் தேதி பிறந்திருப்பாங்க, சுக்கரில் பேர் வைன்னு 6ல் பேர் வைப்பாங்க, பெரிய செட்பேக் லைஃப்பை பார்த்துருப்பாங்க. அப்போது செட்பேக் லைஃப்பை பார்த்துட்டாங்க, இம்மிடியட்டாக ரிலீஃப் ஆகிறதுக்கு அந்த தோஷமாக இருக்க முடியல, அந்த தோஷத்தை இம்மிடியட்டாக எடுக்கக்கூடிய சக்தி ஜேடுக்கு உண்டு. அதுக்கு தான் ஜேடு பாக்கெட்டில் வைக்க சொன்னேன். நம்பர் 41 அதையும் செஞ்சிட்டுனாங்க டப்புன்னு ரிலீஃப் கிடச்சிரும். ஒரு 2-3 மாதம் பக்கத்தில்
அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துலேருந்து டக்குன்னு இம்மிடியட்டாக ரிலீஃப் ஆயிடுவீங்க. பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எல்லா பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான லைஃப்பை எதிர்பார்க்கக்கூடிய சூழலை வந்து கொடுத்துரும். 2த்தையும் செய்யுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப் அமைக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் நான் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், நல்ல லைஃப் கிடைக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸில் தேதி இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த தேதி உங்களுக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னா சின்ன சின்ன மாறுதல்கள் பண்ணணும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.